அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயுடன் கடலை எண்ணெயும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் DRB ராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக டெல்டா பகுதிகளில் விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாய பொருட்கள் மூலம் மதிப்பு கூட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளது. பாமாயிலுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. இருப்பினும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். இந்த நிலையில் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் பாமாயில் இறக்குமதி ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்துவிட்டு தேங்காய் எண்ணெய் கொள்முதலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். அத்துடன் ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என தேங்காய் விவசாயிகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். எனவே தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகள் மூலம் உடனடியாக விற்பனை செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. அதுபோல் நல்லெண்ணெயும் மக்களுக்கு வழங்கினால் சிறு குறு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதுபோல் ரேஷன் கடைகளில் கேழ்வரகு, சிறு தானிய வகைகளையும் கொடுக்க வேண்டும் என்றும், சிறு தானியங்கள் மக்களின் ஆரோக்கியத்திற்கு நன்மை விளைவிக்கிறது என்றும், அரிசி கேட்போருக்கு அரிசியும், சிறுதானியம் கேட்போருக்கு சிறு தானியமும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கும் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நலத்திட்ட உதவிகளுக்கு டோக்கன் கொடுப்பதை போல் ரேஷன் பொருட்களையும் மாதம் மாதம் கொடுத்தால் நன்றாகவே இருக்கும் என்கிறார்கள்.